கண்களை நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்ணலையே காட்சி நாயகரே கண்களை நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்ணலையே கைவிடா கண்ணலையே உனக்கு சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உனக்கு சோஸ்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உன் மீது கொண்ட நேசம் Thank you, Lord. காப்பாற்றும் தெய்வம் யாரும் இல்லை Yes. அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவரோடே மற்றவர்கள் இருக்கிறார்.
வாசிக்கிறதுக்காக எல்லாம் நேற்று NECF-உடைய பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பாஸ்டர் மிக அருமையாக தேவனுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் அறிமுகமாக பாஸ்டர் ஏபி நம்முடைய உறவினர், நெருங்கிய நண்பன். அவர் மூலியமாக எனக்கு ஒரு பழக்கம் தெரியும். இப்பதான் இப்ப பார்க்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை வச்சிருப்பாரு. நான் அதை நம்புறேன். கர்த்தர் பேசுகிறவர். God speaks. எதிர்க்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கல் அல்ல, மரம் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் உங்கள் மத்தியில பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் பேசுவார், அவர் கட்டாயம் பேசுவார். ஆகவே ஆராதனை முடிந்தோடனே எங்கேயும் போயிடாதீங்க. நம்ம புதிய ஆலயத்தை கட்டிடத்தை குறித்து சில காரியத்தை நான் சொல்றேன். நம்ம போதவரை எல்லாம் கரந்தட்டி மரவேப்பமாக தேங்க்யூ. அமர்ந்து கொள்ளலாம். உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் அளவிட முடியாத மகிழ்ச்சி. என்னை அன்போடு அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வாய்ப்பெடுத்த அன்பு போதகருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன், துதிக்கின்றேன். நான் இன்றைக்கு இங்கே வருவது முன்பதாக திட்டமிடப்பட்ட ஒன்று அல்ல, யதார்த்தமாக நான் வந்திருக்கிறேன். நாங்கள் நேற்று தினத்தில் நடந்த விசேஷித்த கூட்டத்திற்காக நானுடைய மனைவி வந்தோம். காலையில நான் வேறொரு சபையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டே என்னுடைய மனைவி மற்றொரு 2 ஆராதனைகளிலே தெய்வீக வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுவே அன்பு போதகரோடு தொடர்பு கொள்ளும்படி அன்பு சகோதரர் போதகர் எபி அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய அன்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் ஏற்கனவே உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் வெகு நேரம் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. பொதுவா உட்கார்ந்து கேட்கறது ரொம்ப கஷ்டம், பேசுறது ரொம்ப எளிது. ஆனாலும் எனக்கு என் மனதிலே ஆண்டவர் வைத்த சில வார்த்தைகளை வேகமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு ஜெபித்து விடைபெற விரும்புகிறேன். நான் அதாவது கடவுள் மரபு கொள்கையை சார்ந்த ஒரு தந்தைக்கும் ஆங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்த ஒரு தாய்க்கும் 8வது மகனாக பிறந்தேன். என்னுடைய தந்தை தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார்னு சொல்லுவாங்க. தாடி வச்சிருப்பார் நீளமா. உங்க போதவர் தாடி வச்சிருக்காரு, கொஞ்சம் தாடி தான் இருக்கு. ஆனா அந்த தாடிக்காரர் ரொம்ப தாடி வச்சிருப்பாரு. அவர் கடவுள் இல்லைன்னு சொல்றவர். அவரோடு என் தகப்பனார் இணைந்து பயணித்தவர். குறிப்பாக பர்மாவிலே, மியான்மரிலே அவரை அழைத்து கொண்டு சென்று கடவுள் மறுப்பு கொள்கையை பரப்பியவர் என்னுடைய தகப்பனார். மிக தீவிரமான கடவுள் மறுப்பு கொள்கையை உடையவர். அதோடு கூட மாத்திரமல்ல, ரொம்ப தீவிர தமிழ் பற்றுடையவர். ஆங்கில கலப்பில்லாமல் தமிழிலே பேச வேண்டும் என்பது என் அப்பாவுடைய விருப்பம். நன்றாக புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் உடையவர். அரசியல் ஈடுபாடு உள்ளவர். எங்களுடைய தேசத்திலே இந்திரா காந்தி அம்மா என்று ஒரு அருமையான பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்க கொண்டு வந்த கடுமையான ஒரு சட்டம், எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவோம், விசா சட்டம். அந்த சட்டத்திலே என்னுடைய தந்தையும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்தார். அப்படி ஒரு பின்னணியும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம். ஆகவே என்னுடைய பெயர் ஒருவேளை முன்பதாகவே நான் சொல்லியிருந்தா பாஸ்ட் என் பேரை டிஸ்பிளேல காமிச்சிருப்பாங்க. ஒரு வில்லங்கமான பேர் என் பேரு. கைவல்யம் என்பது என்னுடைய பெயர். கைவல்யம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க வாழ்க்கையில. அப்படி ஒரு பேர், பெக்குலியர் நேம் அது. ஆனால் என்னுடைய ஞானஸ்தான பேர் டேவிட். என்னுடைய அந்த தகப்பனார் வைத்த பேர் கைவல்யம். நான் எங்கு சென்றாலும் முதலாவது இந்த பெயரை பற்றி 2 வார்த்தை சொல்லுவேன். சாட்சியை மட்டும் சொல்லணும்னா 1 மணி நேரம் எடுத்துப்பேன். நான் என்னுடைய சாட்சி கொஞ்சம் லென்த்தி. சம்டைம்ஸ் எனக்கு முழுமையா சொல்ல முடியாது. நான் சம்டைம்ஸ் அழுதுருவேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நம்ம ஜீவிதம் என்பது படு மோசமான ஒன்று. அப்படி உளையான சேற்றிலிருந்து தெய்வம் தூக்கி அவருடைய ஊழியத்தை செய்ய எனக்கு உதவி செய்தார். நான் முன்னே சொன்னது போல என்னுடைய தந்தை தமிழ் பற்றுடையவர். ஆகவே நான் என்னுடைய வீட்டில் 8வது மகன், 8வது பிள்ளை, கடைசி பையன். நான் உங்க பாஸ்டுக்கு நான் கேள்விப்பட்ட பெரிய ஃபேமிலி. அந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி கொஞ்சம் அவர் ஃபேமிலியோட கொஞ்சம் சின்ன ஃபேமிலி தான். ஆமா.
பாஸ்ட் வீட்டில் 8 பேரா? 8 பேர் தான். இப்போ நம்ம 2 ஒன்று. கொஞ்சம் என்னுடைய அப்பா அம்மா கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா 4 குழந்தை பெற்றிருந்தா ஒரு டஜனாக இருந்திருக்கும். அதையும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அச்சீவ் பண்ணலை. கத்திரிக்கு அந்த காலத்தில் அப்படிதான். இப்போ தான் 2 குழந்தையோட நின்றுடுது இல்லை. இனி கொஞ்சம் எங்க ஊர்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்றாங்க அரசாங்கம். நாம் இருவர் நமக்கு இருவர். இப்ப என்ன சொல்றாங்க ரீசெண்டா, நாம் இருவர் நமக்கு ஒருவர். இனி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்ல போறாங்கன்னா, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை? அப்படி சொன்னாதான் என்ன செய்ய முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜனத்தொகை பெருகிட்டே இருக்குது. அப்படி ஒரு குடும்பத்திலே பிறந்த எனக்கு என்னுடைய தந்தை எல்லா சகோதரர்களுக்கும் நல்ல தமிழ் பெயராய் சுற்றினார். மூத்த அண்ணன் பேர் இளங்கோவன், அடுத்த அண்ணன் பேர் தென்னரசு, ஒரு அக்கா பேர் பொற்செல்வி, அடுத்த அண்ணன் பேர் அண்ணாதுரை, அடுத்த அண்ணன் பேர் மலையாபதி, அடுத்த அண்ணன் பேர் பொன்மொழி. இதெல்லாம் பேர் இருக்குதா? இங்க இந்த பேர்லாம் இருக்கும். 1-2 பேர் பொன்மொழி. எனக்கு நேர அண்ணன் பேர் தளபதி. தளபதி காமனா சொல்லுவாங்க, பட் சர்டிபிகேட்னவே தளபதி தான். எனக்கு மூத்த சகோதரர். என்னுடைய பேர் கைவல்யம். ஏன் எனக்கு இந்த பேரை தந்தை வைத்தாருன்னு நான் கேட்ட போது என்னுடைய மூத்த சகோதரர் சொன்னார், தந்தை பெரியார், கடவுள் இல்லைன்னு சொன்ன தந்தை பெரியாருக்கு கடவுள் இல்லைங்கிற கொள்கையை சொல்லிக் கொடுத்தது பேர் சுவாமி கைவல்யம். தி கிரேட்டஸ்ட் ஏத்திஸ்ட். அவர் தான் நோ காட், கடவுளே இல்லை அப்படின்ற அந்த ஏத்திசம் சொல்லிக் கொடுத்தது. ஆகவே என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு ஆசை, நான் 8 பிள்ளைகளை பெற்றேன், என்னுடைய 8வது மகன் என்னை போல கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எனக்கு அந்த பெயரை வைத்தார். இப்பொழுது நான் ஆண்டவர் இருக்கிறார் என்று உலகம் முழுவதும் சொல்லி வருகிறேன். மகா பெரியவர், மிக அற்புதமானவர். கடந்த 37 ஆண்டுகளாக இந்த தெய்வத்திற்கு நான் ஊழியம் செய்து வருகிறேன். என்னோடு பல தேவ மனிதர்கள் இணைந்து பயணிக்கின்றார்கள். நாங்கள் தமிழக கிராமங்களிலே ஆலயங்களை உருவாக்குகிற பணியை செய்து வருகிறோம். கூடுதலாக நிறைய புத்தகங்களை வெளியிட்டு வருகிறோம். இந்த ஆண்டு முடிவடைவதற்குள் 30 புதிய புத்தகங்களை வெளியிட இருக்கின்றோம். இங்கே புத்தகம் வாசிப்பவர்கள் மிக குறைவு. மலேசியாவில் எல்லாரும் தமிழ் புத்தகம் வாசிக்கிறவங்க ரொம்ப கம்மி. இன்றைக்கு ஒரு அருமையான போதகர் என்னை சந்தித்து சொன்னார், தயவுசெய்து ஆங்கிலத்திலே புத்தகத்தை வெளியிடுங்கள், தமிழ் எல்லாம் வாசிக்க முடியாது எங்களுக்கு. மலேசிய தமிழர்கள் நினைத்தால் பகேர்ந்து, நான் தமிழ் தெரியலன்றாங்களே, தமிழ் பேசுறாங்கன்னா தமிழ் என்ன செய்யல, வாசிக்க முடியல. மியான்மர் போனா அவங்களும் பேசுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாங்க. இந்தோனேஷியாவில் நான் மெடானுக்கு அடிக்கடி போவேன். அங்க 1.5 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம்னு நெருங்கி போனா சுத்தமா தமிழ் தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. எவ்வளவு காலமா இருக்கிறாங்க, பல ஆண்டுகளா இருக்கிறாங்க. 1.5 லட்சம் தமிழ் மக்கள்ல ஒரு 10% பீப்புள், 10 to 20% சொல்லலாம், அவங்க தான் தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க. நான் 2-3 முறை அங்கே சென்று எப்படியாகிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில லாங்குவேஜ் சென்டர் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில இருந்து ஒரு தமிழ் படிப்பை கொண்டு வந்து நம்ம ஒரு சேவை பண்ணலாமான்னு ஒரு ஆசை. அடிக்கடி போயிட்டு வர்றதுக்காக. சரி இருக்கட்டும். இப்படி தமிழ் சார்ந்த ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். ஸோ என்னுடைய 13வது தாய் மரணப்படுக்கை விழுந்தார்கள். 14வது வயதில் அவர்கள் 13 வயதில் மரித்து போனார்கள். 14வது வயதில் தந்தை மரித்து போனார். என்னுடைய 15 மற்றும் 16 வயது அந்த காலகட்டங்களிலே நான் தற்கொலை செய்து கொள்ளும்படி ஒரு சூசைட் ஸ்பிரிட்டினால மிகவும் பாதிக்கப்பட்டேன். சென்னை பட்டணத்திலே உயர்ந்த கட்டடத்தின் மேலிருந்து தாளம் குதித்து தற்கொலை செய்து கொள்ள நினைத்த அந்த இரவு இயேசு என்னை சந்தித்தார். ஹல்லேலூயா. when I was 16 years old, 16 வயது இருக்கும் பொழுது கடவுள் என்னை சந்தித்தார். ஆகவே 17ஆம் ஆண்டில் வயதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த தெய்வத்திற்கு என்று நான் முழுமையாக அர்ப்பணித்து இறைப்பணி செய்து வருகிறேன். அருமையான அன்பு போதகர் அவர்களை 2 நாள் 3 நாள் தான் அவங்கள்ட்ட சாட் பண்றேன். இதுதான் நான் ரொம்ப நெருக்கமாக அவர்களை பார்க்கிற என்னிடம் பெரியவராக இருக்கிறார் அவர். அல்லேலூயா. நான் ரொம்ப ஆசைப்படுவேன் பாஸ்டர் தான் கொஞ்சம் குண்டா இருக்கணும்னு. கடைசி வரைக்கும் நமக்கு அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. பாஸ்டர் பார்த்தா போறாமையா இருக்குது. அந்த உரை இந்த உடம்பு நமக்கு வந்தா நல்லா இருக்கும். சும்மா ஜோக்கர் சொல்றேன், ரொம்ப கஷ்டம் தான் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிறது எதுனாலும் அவர் நம்ம வச்சிருக்கிற பெரிய உடம்போ அறிவோ சபையோ எதுவானாலும் தெய்வம் நம்ம வச்சிருக்கிற கடாட்சம் இறக்கம் என்று சொல்லலாம். ஆகவே இந்த நேரத்தில் நான் பேசுவதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரொம்ப சுருக்கமா அதே சமயத்துல ஆண்டவர் என் மனசுல போட்ட ஒரு விஷயத்த நான்
ரொம்ப வேகமா பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? இது என்ன பிரதர் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? பிடிக்கும். ஒரு கற்பனை கதை அது. என்னன்னா, ஒரு போதகர் காட்டு வழியில பயணம் செய்கிறார். அவர் ரொம்ப தூரம் காட்டுல தனியா நடந்து போயிட்டே இருக்கிறாரு. பின்னாடி யாரோ தன்னை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல். நமக்கு தெரியல, சம்டைம்ஸ் நடந்து போகுது யாரும் பின்னாடி யாரும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் இருந்தது. மெதுவா அப்படி திரும்பி பார்த்தாரு பாருங்க, சிங்கம் காட்டுல. எப்படி இருக்கும்? உயிரே போயிடுச்சு இருக்கு. எடுத்தாலும் ஓட்டம். ஒரு பாஸ்டர் ஓடுனா எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம பாஸ்டர் நிறைய பேர் கற்பனை பண்றீங்க. நம்ம பாஸ்டர் கஷ்டம் தான், எனக்கே கஷ்டம் தான் ஓடுறது. மேல மூச்சு கீழ் பாஸ்டர் எடுத்தாலும் ஓட்டம், ஒற்றே ஓட்டம். சிங்கம் விடல. நான் என்ன சொல்லிட்டேன், இது கதை தான் சொல்லிட்டேன். ஓடுனா பாருங்க, சிங்கம் பின்னாடி வந்துட்டே இருக்குது. பாஸ்டர் ஓடுனார், கடைசியா சிங்கம் பிடிச்சிருச்சு. யார பிடிச்சிருச்சு? பாஸ்டர். நல்ல கதை கேட்குறீங்க. பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே பாஸ்டர் சொன்னாரு, தயவு செய்து விட்டுரு, நான் நல்ல ஒரு பிரசங்க, நான் பிரசங்கம் பண்ணா எல்லாம் மயங்கிடுவாங்க, அந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ண விட்டுருச்சு. விட்டுட்டு சொன்னிச்சா சிங்கம், எங்க பிரசங்கம் பார்க்கறது. நம்ம பாஸ்டர் ஆரம்பிச்சிருக்காரு பிரசங்கம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த சிங்கத்துடைய கண்ணெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு, தூங்கிருச்சு. இந்த கேப்பை பயன்படுத்திட்டு எடுத்தாரா ஓட்டம் அந்த பாஸ்டர். ரொம்ப தூரம் வந்த பிறகு இந்த சிங்கம் மெதுவா கண்ணு விழிச்சு சொன்னிச்சான், நல்ல வேலைசாமி தூங்குற மாதிரி நடிச்சேன், இல்லைன்னா பேசவே கொண்டிருப்பாங்க. என்ன நான் சொல்ல வர அப்படின்னா, உங்களை பேச்சு கொள்றதுக்காக வரல, ரொம்ப சுருக்கமா நீங்க எனக்கு எகென்ஸ்டா ஜெபிக்கிறதுக்குள்ள நான் பிரசங்கம் முடிச்சிருக்கேன். அதாவது ஆண்டவர் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். அவர் நம்மை வைத்திருக்கிற அன்புக்கு அளவே கிடையாது. அவ்வளவு அன்பை நம்மை பொழிந்திருக்கிறார். இந்த அருமையான நேரத்துல நான் ஒரு ஆசீர்வாதமான செய்தியோடு வந்திருந்தாலும் ஒரு கடினமான வார்த்தையை திறவுகோலாக, இந்த செய்திக்கு திறவுகோலாக, கீவேர்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். அது அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். 1 Corinthians chapter 16 verse number 22. அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாமற் போனால் அவனுக்கு சாபம் வரும் என்று அவர் கடிதத்தை முடிக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு கடிதத்தை, இப்பெல்லாம் கடிதம் எழுதுகிற பழக்கம் இல்லை. எல்லாம் வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம், மின்னஞ்சல் பயன்படுத்துறோம், இல்ல போன்லயே கதைச்சிடுறோம் இல்லையா, பேசிடுறோம். அந்த காலங்களில் கடிதம் எழுதும் போது நீங்க எத்தனை பேர் கடிதம் எழுதி பழகிருக்கீங்கன்னு தெரியல. கடிதம் எழுதிட்டு கடைசி என்ன போடுவோம்? இப்படிக்கு உன்னை என்றென்றும் மறவாத அப்படி போடுவோம். உன்னை நேசிக்கும் உன் அம்மா, உண்மை நினைவாக இருக்கும் உன் அக்கா, இப்படி எல்லாம் வசனங்களை, வார்த்தைகளை போட்டுதான் முடிப்போம் இல்லையா? ஆனா இவர் கடிதத்தை முடிக்கும் போது, ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூறாமற் போனால் அவனுக்கு சாபம் வரும் என்று முடிக்கிறார். ஏன் இப்படி கடினமான வார்த்தை பிரயோகம் இவர் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வேதத்தை நான் முன்னும் பின்னுமாக வாசித்துக் கொண்டே இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த பட்டணத்திற்குள் அவர் நுழைகிற போது இந்த பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணமாக இருந்தது, அக்கிரமம் நிறைந்த பட்டணமாக இருந்தது. உங்க பைபிள்ல கடைசி பக்கத்துல சில வரைபடங்கள் இருக்கின்றன, மேப் இருக்குது பைபிள்ல. அந்த கடைசி மேப்பு பாருங்களேன், முடிந்தால் எல்லாரும் திருப்பி பாருங்க. உங்க பைபிள்ல கடைசியில் இருக்கக்கூடிய வரைபடம் மேப்பு பாருங்க. அந்த மேப்ல கொரிந்து எங்க இருக்குன்னு பாருங்க, கூர்ந்து பாருங்க. கொரிந்து எங்க இருக்குது? யார் கண்டுபிடிக்கிறான்னு பாருங்களா? எங்க இருக்கு கொரிந்து? எங்க இருக்கிற கொரிந்து பார்த்துட்டீங்களா? பின்னாடி ஒரு அன்பு சகோதரி தங்கச்சி பார்த்துட்டாங்க. நடுவில் இருக்குது, கிட்டத்தட்ட சென்டர்ல இருக்குது. இந்த கொரிந்து என்பது ஒரு துறைமுக பட்டணம். மலாக்கா மாதிரி வச்சுக்கோங்களேன். மலாக்கா துறைமுக பட்டணம் தானே? மலாக்கா மாதிரி அது ஒரு துறைமுக பட்டணம். இப்ப இந்த துறைமுக பட்டணத்துல கிழக்கு மேற்காக, மேற்கு கிழக்காக போகிற வியாபார கப்பல்கள் எல்லாரும் இந்த கொரிந்துவிலிருந்து நின்று போகும். அதனால அந்த காலத்தில் பவுலடிகள் ஊழியம் செய்த கிபி 30, 40, 50 ஆண்டுகளிலே
இந்த கொரிந்து என்கிற பட்டணம் ஒரு உலகத்தின் பொதுச்சந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வியாபார பட்டணமாக இருந்தது. எல்லா நாட்டு உச்சிதங்களும் அங்கே விற்பனைக்கு வரும். இங்க நல்லா எத்தனை பேர் வணிகவியல் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, காமர்ஸ் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அது படிச்சவங்க இதை ஒத்துக்கொள்வீங்க. எந்த தேசத்தில் கப்பல் வரத்து அதிகம் இருக்கிறதோ அங்க எக்கனாமி நல்லா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். எக்கனாமி ஸ்டேபிள்ன்றத விட வளர்ந்துட்டே இருக்கும். எக்கனாமி வளர்றதுக்கு கப்பல் வரத்து ரொம்ப முக்கியமான ஒன்று. சோ நீங்க வணிகவியல் படிச்சா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். படிக்கும் போது, கல்லூரியிலே படிக்கும் பொழுது அதை குறித்து உங்களுக்கு சொல்லி தருவார்கள், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க அறிந்திருப்பீர்கள். அந்த விதத்தில் இந்த கொரிந்து என்பது ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு பட்டணமாக இருந்தது. நான் சொல்வது அவுட் ஆஃப் பைபிளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விடயங்கள், பதிவு செய்யப்பட்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன், நீ புரிந்து கொள்வதற்காக. சோ அந்த பட்டணத்திலே பணம் பெருக ஆரம்பித்தது. பணம் பெருக 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 அந்த தேசத்தில் பாவம் பெருக ஆரம்பித்தது. பல நாட்டு மக்கள் பாவம் செய்வதற்காக இந்த பட்டணத்துக்கு வர துவங்கினார்கள். பிரியமானவர்களே, அந்த பட்டணத்தில் ஒரு மலைக்கோவில் இருந்ததாகவும், அந்த மலைக்கோவிலில் 1000 தேவதாசிகள் இருந்தார்கள். அவர்கள் 1000 பேரும் விபச்சார பாவத்தில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்று சரித்திர குறிப்புகள் சொல்கின்றன. பாவம், விபச்சாரம். அமெரிக்காவில் ஏதோ ஒரு பிளேஸ் எனக்கு சரி ஞாபகத்தில், லாஸ் ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குது, லாஸ் ஏஞ்சல்ஸ் இல்ல, மற்றொரு அங்க சூதாட்டமும் இது மாதிரி பாவ காரியமும் இருக்கும். நான் அந்த பட்டணத்துக்கு வெளியில வரல, ஏர்போர்ட்ல ஒரு டிரான்சிட் இருந்தது அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக. அங்கே உள்ள அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்கா தான் இருந்தது. பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். அதே போல தென்கொரியாவில் சியோல் பட்டணத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதி இருக்கிறது. நாங்கள் அடிக்கடி போதர்களை அந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு செல்வது வழக்கம். அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல எங்களை ஹோஸ்ட் பண்ண அந்த எல்டர் சொன்னார், தயவுசெய்து இந்த இடத்துல நின்று ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, ஏனென்றால் இங்குதான் விபச்சாரம் அதிகம் நடக்கிறது. இப்படி துபாயில ஒரு பகுதி இருக்கிறது. உலகத்தின் பல தேசங்கள், மலேசியாவில் இருக்கிறது, இந்தோனேஷியாவில் இருக்கிறது, சிங்கப்பூர்ல கேலான்னு நினைக்கிறேன், வேற ஏதோ ஒரு பகுதி எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நாட்டுக்கும் அப்படி ஒரு இடம் இருக்கு. அது மாதிரி கொரிந்துள்ள பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளை பிசாசு பிரகாசமாய் திறந்து வைத்திருந்தான். அந்த தேசமே பாவத்தில் மூழ்கி போயிருந்தது. பாவத்தை தண்ணீரை போல பருகிற ஜனங்கள், வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் கொண்டு சென்றார். அங்கே உள்ளே சென்று அவன் பரிசுத்தால் நிரப்பப்பட்டவனாய் பிரசங்கித்த போது ஜனங்கள் லட்சக்கணக்கில் ரட்சிக்கப்பட்டார்கள். பல லட்சம் மக்கள் தேவனுடைய அன்பை கண்டு கொண்டார்கள். அவர் அப்படி ஒரு சபை உருவாக்கினார். நாம் நினைப்பது போல 100 பேர் 200 பேர் கொண்ட சபை அல்ல, பல லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு சபைதான் கொரிந்து சபை. அந்த சபை உருவாக்கி விட்டு எல்டர்ஸ் எல்லாம் நியமிச்சுட்டு, நான் ஒரு ஆசீர்வாதமான செய்தியை தான் சொல்ல வந்திருக்கிறேன், ஆனால் இந்த சபைக்கு முகமுறையில் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதனால என்னடா வந்தோடனே ஏதோ பைபிள் ஸ்டடி மாதிரி ஆரம்பிக்கிறானேன்னு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறீங்க நிறைய பேர். தயவுசெய்து பார்க்காதீங்க, அந்த பிரசங்கம் வராது. தோத்திரம். ஆமா, சீக்கிரத்துல முடிச்சிருந்த முகவரி முடிச்சுட்டா உங்களுக்கு புரியும் மெசேஜ். பாருங்க, இந்த சபை உருவாக்கி வைத்து விட்டு எல்டர்ஸை நியமிச்சுட்டு பவுலடிகள் அடுத்த பிரதேசத்துக்கு பயணம் செய்கிறார். பயணம் செய்த பிறகு அவருக்கு ஒரு செய்தி வருகிறது அந்த சர்ச்சில் இருந்து. அந்த செய்தி யார் அனுப்பினது என்று கேட்டால், ஒரு பெண்மணி, ஒரு தாய், அவர் பேர் குலோவேயா. வசனம் எங்க இருக்கிறது என்றால் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 வசனங்களிலே நீங்க பார்க்க இயலும். குலோவேயாளின் இடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்க இப்ப பைபிள் பார்க்க வேண்டாம், கவனிங்க. என்ன செய்தி கேட்டா, ஐயா, ஒரு சர்ச்சை நீங்க உருவாக்கிட்டு போனீங்க. ஆனா அந்த சர்ச்சில் யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் கேமாவை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். மற்றொரு கூட்ட மக்கள் அப்போலோ கிரேக்கனாக இல்லாவிட்டாலும் இந்த அப்போலோ கிரேக்கர்கள் விரும்புகிறபடி ஞானார்த்தமாய் தத்துவார்த்தமாய் பேசுகிறவர். He was intellectual preacher. அவன் அறிவார்ந்த ஒரு பிரசங்கி என்பதனாலே கிரேக்கர்கள் அதே அதிகாரத்துல 22 வாசித்தீங்கன்னா 1:22 வாசித்தீங்கன்னா கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் எழுதியிருக்கிறது. பொதுவாக கிரேக்கர்கள் ஞானமுள்ள பிரசங்கத்தை விரும்புவார்கள். ஆகவே அப்போலோவை சேர்ந்து கொண்டார்கள் கிரேக்கர்கள். 3வது ஒரு கூட்டம் இருந்தது.
அவர்கள் நாம் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்று நாங்கள் பவுலை சார்ந்தோம்னு சொன்னாங்க. நல்ல கவனிக்க, ஒரே சர்ச் தான், எத்தனை டிவிஷன் இருக்குது? முதல்ல உள்ள குரூப் யாரு? கேபாவை சார்ந்தவர், அடுத்து அப்போலோவை சார்ந்தவர், அடுத்து பவுலை சார்ந்தவர். ஒரு குரூப் இருந்தாங்க. நாம் எந்த மனிதனையும் பின்பற்ற வேண்டாம், நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர் என்று சொன்னாங்க. ஒரே சர்ச்சா இருந்தது. பவுல் சர்ச்சை விட்டுட்டு போனோம்னா சர்ச்சுக்குள்ள ஒன்னா வந்தாங்க, ஒரே கம்யூனியன் சர்வீஸ், ஒன்னா பாடினாங்க. ஆனா அவங்களுக்குள்ள many divisions, நிறைய டிவிஷன்ஸ். இந்த டிவிஷன் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, எந்த சபையில் தெய்வீக அன்பு குறைபடுகிறதோ அந்த சபையில பிரிவினைகள் வரும். அருமையான போதகர் சொன்னாங்க, நிறைய பேரை நம்பி ஆண்டவர் ஏமாந்துக்கிறாரு. நம்ம மேல ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, நாம் தேவனை ஏமாற்றக்கூடாது. அந்த வேர்டு ரொம்ப டச் பண்ணுச்சு. உங்களுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சபை வளர 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 சபையில் இருக்கக்கூடிய மக்கள் இப்ப இங்கே இந்த மாலை ஆராதனையில் அமர்ந்திருக்கிற நாம் ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குறிப்பு எதுவென்றால், ஆண்டவரே தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்பும். ஏனென்றால் எந்த சபை அல்லது எந்த வீடு, எந்த ஜெபக்குழு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த தெய்வீக அன்பினால் நிரம்பி இருக்கிறதோ அங்கே பிரிவினைகள் வராது. அன்பு திரளான பாவங்களை மூடும். சரி, இப்ப நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், இந்த அன்பு தேவன் மேல் வைக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அதுக்கு முன்பதாக முகவரியாக இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, சாபம் வரும். ஆனால் அன்பு கூர்ந்தால் வரக்கூடிய blessings நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்து இனிமே சபைக்கு அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை, அவர் செய்து முடித்து விட்டார். He finished everything for church, for us. நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டார். இனி அவர் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று ரோமன் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணும்படி முந்தி நம்மிடத்தில் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே இனி சபைக்காக, மக்களுக்காக இனி தெய்வம் அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரி, இப்போ உங்களிடத்துல ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். குளோரோஃபார்மை கண்டுபிடித்தது யார்? பைபிள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்ட நாங்க சொல்லிடுவோம். பைபிளுக்கு வெளியில ஒரு கேள்வி கேட்கிறீங்களே, மெடிசன் படிச்சவங்க, நர்சிங் படிச்சவங்களுக்கு கட்டாயம் படிச்சிருப்பீங்க, அதை மறந்து போயிருக்கோம். குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சது யார்? சத்தியமா நான் இல்லைன்றீங்களா? யார் கண்டுபிடிச்சது? சர் ஜேம்ஸ் சிம்சன். சர் ஜேம்ஸ் சிம்சன் இவர்தான் குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சார். குறிப்பா மகப்பேறு மருத்துவ துறையில் நிறைய கண்டுபிடிப்புகளை கொடுத்த ஒரு விஞ்ஞானி தான் சர் ஜேம்ஸ் சிம்சன். ஆனால் குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு நிறைய புகழ் கிடைச்சது. ஒரு சந்தர்ப்பத்தில் அதை கண்டுபிடிச்ச கொஞ்ச காலத்துல சில ஆய்வாளர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒருவர் கேட்டார், சார் ஜேம்ஸ் சிம்சன் அவர்களே, நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டார். நிச்சயமா ஒரு குளோரோஃபார்ம் சொல்லுவாரு அப்படின்னு அவர் கேட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பாவியை நேசிக்கிற இயேசுவை தான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் சர் ஜேம்ஸ் சிம்சனுடைய கூற்று என்ன? நான் கண்டுபிடிச்சது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு குளோரோஃபார்ம் கிடையாது, அல்லது மகப்பேறு மருத்துவத்துறையில் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறேன், அது கிடையாது. என்னுடைய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பாவியா இருக்கிற என்னை இந்த தெய்வம் நேசித்தார், நேசித்த இயேசுவை கண்டுபிடித்து என்று சொன்னார். அதுதான் ஜீசஸ், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கவனிங்கள், என்னுடைய தகப்பனார் சாகிறவரை கடவுளே இல்லை, கடவுளே இல்லை என்று சொல்லி சென்றவர். எவ்வளவு சாபம் தெரியுமா? கடவுள் இல்லை என்று தெய்வத்துக்கு விரோதமாய் பேசுவது. என் அம்மாவுடைய கழுத்திலே கிராஸ் போட்டு ஒரு தாழி, அதை மியான்மர்ல, என்னுடைய பெற்றோருடைய திருமணம் மியான்மர்ல நடந்தது, ரங்கோன்ல. என்னுடைய தாய் டலா என்ற இடத்துல இருந்தாங்க. என்னுடைய தாயினுடைய பெற்றோர் கிராண்ட் பேரண்ட்ஸ்
அவருடைய திருமணம் ரெகுலர் நடந்தது. அந்த கிராஸ் போட்டு அவர் தாயை கட்டணும், அப்படிதான் கட்டினாரு. கட்டி முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த தாயை எடுத்து சேதப்படுத்தி நச்சு அதை கோல்டு ஸ்மித்தை கொடுத்து உதய சூரியன் மாதிரி செஞ்சு மறுபடியும் தாய் கட்டினார். கிராஸ் இருக்கக்கூடாது. சிலுவைக்கு எதிராக, கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக, உண்மை தெய்வத்துக்கு எதிராக காலமெல்லாம் தெய்வத்துக்கு எதிரான தூஷணங்களை செய்த ஒரு தகப்பனுடைய பிள்ளை நான் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும். என் வாழ்க்கை மிக மோசமானதாக இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் தெய்வத்தினுடைய அன்பு என் மேல் வந்ததினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நான் என்னுடைய சகோதரரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் சொல்லுவேன், உங்க எல்லாரையும் விட நான் நல்லா இருக்கிறேன். காரணம் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய அன்பு. இந்த அன்பு எல்லார் மேலையும் அவருடைய அன்பு இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் ஒரு இடத்துல அன்பு கூற போகிறோம். சங்கீதக்காரன் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய சங்கீதம் ஒன்றில் பாடுகிறார். சங்கீதம் 31வது சங்கீதத்தின் 23வது வசனத்தில் இப்படி பாடுகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில், அதாவது பேரு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், ஆனா என்ன இல்லைங்க, என்ன இல்ல. இந்த வசனத்துடைய பொருள் என்ன? நம்ம பேர் என்னது? கர்த்தருடைய பரிசுத்தவான். ஆனா என்ன இல்ல? அந்த தேவன் எதிர்பார்க்கிற அன்பு இல்ல. அவர் அப்படித்தான் அழைக்கிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே என்று அழைக்கிறார். ஆனா கர்த்தருடைய பரிசுத்தவான்களிடத்துல அன்பு இல்லை. ஆண்டவருக்கு நமக்குமான ரிலேஷன்ஷிப் ஒரு நாள் மாறாது. நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள், அவர்களுடைய தேவன். ஆனால் நாம் அவரை வைக்க வேண்டிய அன்பு எங்கே? தெலுங்கு பேசுறவங்க யாரும் இருக்கிறீங்களா? தெலுங்கு மொழி ஒருத்தருமே இல்லையா? தெலுங்கு తెలుసా? అందరూ తమిళ వాడా? நான் தெலுங்குல மாட்டாடுறேன். ஒரு பழமொழி தெலுங்குல இருக்குது. என்ன பழமொழினா, பேரு பெத்த பேரு தாக நீடு లేదు. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? பேரு பெத்த பேரு தாக நீடு లేదు அப்படின்னா, பேரு ரொம்ப பெரிய பேருங்க, குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு பொருள். பேரு ரொம்ப பெருசுதான், ஆனா குடிக்க தண்ணி இல்லை, அவ்வளவு தனித்திரம். பேரு நம்ம வெளியில பெருசா பெரிய பேரா இருக்குது. அது மாதிரி நம்ம பேர் என்னன்னா கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். ஆனா என்ன இல்ல? அன்பு. அவர் எதிர்பார்க்கிற ரேஷியோல, அவர் எதிர்பார்க்கிற அளவுல நாம் அன்பு செலுத்தவில்லை. ஆகவேதான் சங்கீதக்காரன் பாடுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் அன்பு கூறுங்கள். அதுதான் இன்னைக்கு தேவை. சபைக்கு மிக அவசிய தேவை என்ன? சபையுடைய குவாலிட்டி, சபையுடைய வளர்ச்சி. இந்த சர்ச்சினுடைய growthக்காக நாங்கள் பேசுகிற மிக முக்கியமான குறிப்பில் ஒன்று இது. நாங்கள் நிறைய சபைகளை உருவாக்கி வருகிறோம். சபை கட்டமைப்பிலே கவனம் செலுத்துகிறோம். இந்த சபை நாளுக்கு நாள் குவாலிட்டியிலையும் அதிகரிக்கணும்னு சொன்னா கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான காரியத்தில் ஒன்று, சபை தேவன் எதிர்பார்க்கிற அந்த ரேஷியோல அவருடைய வைக்கிற அன்பிலே வளர வேண்டும். அந்த அன்பிலே வளருகிற போது நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவோம். அருமையான தந்தை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள், அவர் நிறைய தனிமையா இருக்கிற போது ஆங்கில பாடல்கள் நிறைய கேட்பாங்க. அவங்க சில நேரங்களில் அவரோட பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. தனி ஜெப நேரங்களில ஸ்பீக்கர்ல இந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும். அப்போ ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டாரு ஃபாதர், மோர் லவ் மோர் பவர் அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல, எல்லாரும் தெரியும். இந்த பாட்டை இதே மாதிரி ஒரு பாட்டை எழுதணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்பதான் அவங்க எழுதுனாங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வம். அன்பு கூறுகிறோம், ஆனா அந்த அன்பு இன்னும் அதிகமாய் பெருகணும். இந்த அன்பினுடைய அளவு, வீரியம், விலை குறித்து நாம் சிந்திக்கலாம். இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வருகிறேன். ஒரு 7 blessings உங்களுக்கு நான் சொல்ல போறேன். 7 blessings. நீங்க இந்த அன்பு கூறுகிற விஷயத்துல கவனம் செலுத்தினால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய 7 நன்மைகள் நம்முடைய லைஃப்ல. 7 தானா கேட்டா இல்ல, அதுக்கு மேல இருக்குது. ஒரு நம்பர் வேணும். எனக்கு 7 நம்பர் பிடிக்கின்றதுனால 7 சொல்றேன். எனக்கு 10 நம்பர் பிடிச்சதுன்னா 10ன்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு பிடிச்ச நம்பர் 7 தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு தெரியல. 7 பாயிண்ட்ஸ். அதுல வேலிட் பாயிண்ட் 7மே. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் வருகிற பிளஸிங்ஸ் என்ன?
ஆசீர்வாதம் நம்பர் 1. ஒரு மனிதன் தேவனிடத்தில் அதிகமான அன்பு கூறுகிற போது அவனுக்கு கிடைக்கிற முதல் blessing அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். இந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவணும், நம்ம பாவரிக்கப்படணும், ஸ்நானம் பெறணும், நிறைய படிக்கிறோம்ல. கர்த்தருடைய வசனமை சுத்திகரிக்கும், ஆவியானவர் சுத்திகரிப்பார். நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய அதாவது காரியங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இருக்குது. அதுல ஒரு பிரதானமான ஒன்று என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ அந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும். நீங்க உலகத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சிநேகம், உலகத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய பற்று, இவைகளை விட்டு 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 தேவனிடத்தில் அதிகமான அன்பை நீங்கள் செலுத்துகிற போது தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாக மாற்றார். ஆகவே எந்த அளவுக்கு அதிகமாக தேவனை நேசிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 47, 48, 49, 50 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். Luke chapter 7 verse number 47, 48, 49, 50. இங்கே ஒரு பெண்மணி, அவளை குறித்து பைபிள் சொல்கிறது 37வது வசனத்திலே வாசித்தீங்கன்னு சொன்னா, அவள் அந்த ஊரிலே பாவியான ஒரு பெண்மணி. அவள் மிகுந்த அன்பை வெளிப்படுத்தினாள், அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு வைத்ததினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே ஸ்ரீயே சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸ்ரீயோட பாவம் மன்னிக்கப்பட்டது. 47 இருக்குது, 47, 48 இருக்குன்னு நினைக்கிறேன். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஏன் மன்னிக்கப்பட்டது? இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டன. ஒரு அருமையான ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு தாயார் பேருந்தை விட்டு விட்டார்கள். அந்த இரவு அவர்கள் தங்க வேண்டும். என்னுடைய இல்லத்தில் தங்கி இருந்தார்கள். நான் ஒரு அந்த கிராமங்களை விட சற்று கூடுதல் வசதி கொண்டு ஒரு பட்டணத்தில் இப்பொழுது இருந்தேன். என்னுடைய வீட்டில் தங்கி இருந்து விட்டு காலையில் அவர்கள் வில்லேஜுக்கு செல்லணும். அந்த இரவு இந்து மார்க்கத்தை சேர்ந்த தாய்க்கு இயேசுவை பற்றி நான் சொன்னேன். ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போது பாவ மன்னிப்பு பற்றி பேசினேன். அந்த அம்மாவுடைய கண்கள் கலங்கின. கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டாங்க. நான் கேட்டேன், ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா ஒரு கதை சொன்னாங்க. அவருடைய கணவர் இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு வந்தார் பிழைக்கிறதுக்காக, வேலை பார்ப்பதற்காக. ஊர்ல வசதி எல்லாம் குறைவில்லை, ஆனால் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு மலேசியாவுக்கு வந்தார். இங்கே ஒரு சீன சகோதரியோடு அவருக்கு ஒரு தொடர்பு உண்டாகிவிட்டது. எப்படியோ எப்படி கூட்டிட்டு வந்தான்னு தெரியல, சீன அம்மாவை அங்க கூட்டிட்டு வந்துட்டார் இந்தியாவுக்கு. அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம். கூட்டிட்டு வந்தது இல்லாம அந்த அம்மா எவ்வளவு வேதனைப்பட்ட வந்தது தெரியுது. இவர் செகண்ட் ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த அவங்க நிறைய லேண்ட் உண்டு, வயல் பகுதி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீடு இருக்கும். தோப்பு வீடுன்னு சொல்லுவாங்க. தோப்பு வீடு, தோப்புகள் நடுவில் இருக்கிற வீடு. இந்த அம்மா அங்கதான் இருப்பாங்க. ஊருக்குள்ள மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டுல ரொம்ப ஜாலியா இந்த சீன அம்மாவோட ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அடிக்கடி 2 பேரும் தண்ணி அடிப்பாங்க. உங்க ஊர்ல நான் அடிக்கடி கேட்கிறேன், தண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பகிர்வோம். உங்க ஊர்ல தான் அந்த லாங்குவேஜ். எங்க ஊர்ல தண்ணி சாப்பிட்டீங்கன்னா என்னது வேற. இங்க தண்ணினா தண்ணி சாப்பிடுவீங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்லாங் பாருங்க, ஒரு மொழி. எனக்கு முத மலேசியால வந்து ஒரு தண்ணி சாப்பிடுறேன். இந்த தண்ணி அங்க உள்ள தண்ணி சாப்பிடுறது அவங்க நல்ல பிராண்டில அடிப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் சைனீஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த அம்மா ஃபர்ஸ்ட் வைஃப் ரொம்ப மனவேதனையோட இதை செய்வாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அந்த மூத்த வைஃப். ஒரு பெரிய தவறு செய்து விட்டார். அந்த தவறை அந்த மூத்த அம்மா பார்த்துட்டாங்க. அதனால எப்படி சொல்லிடுவா, இவளை தீர்த்து கட்டணும்னு சொல்லி அன்று காலையில கொஞ்சம் பிராண்டில அடிச்சுட்டு அந்த தோப்பு வீட்டுக்கு சென்றாங்க. தோப்பு வீட்டுக்கு சென்று நம்ம வயல்வெளியில் வேலை செய்யறாங்க. கொஞ்சம் நல்ல தண்ணி அடிச்சதுனால எப்படி வரும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்படியே அருவாளை நல்லா தீட்டி வச்சிருக்காரு இந்த அம்மாவை கொலை பண்றதுக்கு. அப்படியே படுத்த அந்த ஃபேன் காற்றுக்கு அப்படியே மயக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டாங்க. இந்த அம்மா சாப்பிட வந்தாங்க. இவர் அசந்து தூங்குறாரு. ஒரு பக்கம் அருவாள் இருக்கு. இந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. இந்த அம்மாவுக்கு வெளிப்பாட்டு வர வந்து கண்டுபிடிச்சிருச்சு, இந்த ஆளை நம்மள கொலை பண்ண போறோம். அவரு
நம்ம தீர்த்து கட்டுறப்ப நாம் அவரை தீர்த்து கட்டிடுவோம். அருவாலை எடுத்து ஓவி ஒரு வெட்டு, கழுத்துல நரம்பு துண்டாயிடுச்சு. கண் முழிச்சு பார்த்தா பாருங்க, மறுபடியும் எடுத்தது ஒரு வெட்டு, துண்டாயிடுச்சு. அருவாலை எடுத்துக்கொண்டு நேர ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர். ஏற்கனவே நிறைய கேஸ் கணவர் மேல கொடுத்ததுனால, சரண்டர் ஆனதுனால சில மாதங்கள் ஜெயில வச்சிருந்தாங்க. இந்த அம்மாவுக்காக வாதிட்ட வழக்கறிஞர் சாதுரியமா வழக்காடி அந்த அம்மா வெளியில கொண்டு வந்துட்டாங்க. நீதிமன்றம் அந்த அம்மா விடுவிச்சிச்சு. சில காலங்களில் 2 வருடங்களில் விடுவிச்சிச்சு. அந்த அம்மா என்ன சொன்ன தெரியுமா? பிரதர் சொல்லுங்க, தம்பி ரொம்ப சின்ன பையன் நினைப்போம், தம்பி இந்த நீதிமன்றம் முடிச்சு தம்பிக்கா எனக்கு வெளியில போக சொல்லிருச்சு. ஆனா மனசாட்சி கொடுத்தது, தொட்டு தாடி கட்டிய கணவனை நான் கொண்ட ஒரு பாவி, இந்த பாவத்தை இயேசு மன்னிப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்க அறியாம நீங்க பண்ணிட்டீங்கம்மா. நீங்க இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். மாறாக நீங்கள் ஆண்டவரை நேசிக்க துவங்கினால், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்க முடியும் என்று நான் அவங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அவங்களோட பேசி இரவு வெகு நேரத்துக்கு பிறகு அவர்கள் முழங்கால் பண்ணிட்டார்கள். அழுது ஒப்பு கொடுத்தாங்க. சில மாதங்களிலே நானே சொந்த கையாளுக்கு அரசாங்கம் கொடுத்தேன். கர்த்தருடைய பிள்ளையாக இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்போடு வருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியும்? நீங்கள் தேவனை நேசிக்க 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 உங்க மேல இருக்கிற பாவ கரைகள் துடைத்தெறியப்படும். பாவங்களை கர்த்தர் காயங்களை சுத்திகரிப்பார். முதலாவது. இரண்டாவது நடக்கிற பிளஸிங் என்னன்னு கேட்டா, இரக்கம் உண்டாகும். கடவுளுடைய இரக்கத்தை நாம் அதிகம் பெறுவோம். நமக்கு இரக்கம் கிடைப்பது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கு இரக்கம் கிடைக்கும். நீங்கள் தேவனிடத்தில் உண்மையான அன்பை வைத்திருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைப்பது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இரக்கத்தை வருஷிக்க பண்ணுவார். யாத்திரையாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனம். Exodus chapter 20 verse number 6 and Deuteronomy chapter 5 verse number 10. உபாகமம் 7:9, நெகேமியா 1:4-5, தானியேல் 9:4-5 போன்ற வசனங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. 1000 தலைமுறை அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு 1000 தலைமுறை கடவுள் இரக்கம் வைக்கிறார், உடன்படிக்கை காக்கிறார். 1000 தலைமுறை உங்களோட முடிந்து போகிறது. நீங்கள் அன்பு வைத்தால் அவர் 1000 தலைமுறை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கடவுள் இரக்கத்தை வைக்கிறார். நான் என்னை பற்றி உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய பாட்டி ஒவ்வொரு பக்கமாக பைபிளை வாசித்தவர்கள். என்னுடைய தாயை பெற்ற பாட்டி. அவர்கள் என்னை பார்க்கவே இல்லை. அவர் இறந்த பிறகு நான் பிறந்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய வேதாகமத்தை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. எல்லா பக்கங்களிலேயும் அவர்கள் குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள். பக்கம் முழுமையாக வேதாகமத்தை வாசித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பக்கத்திலையும் அழிபொடிட்டு இருக்கிறார்கள். இன்று ஆண்டவரோடு பேசினார், இந்த வசனத்தை கொண்டு பேசினார். அவர்கள் அதிகமாக வேதத்தை நேசித்தார்கள். அந்த பாட்டியனை பார்க்கல, அந்த கிராமனை பார்க்கல, அவங்கள நான் பார்க்கல. ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் வைத்த அன்பு எனக்கு ஒரு பெரிய இரக்கத்தை கொடுத்தது. மறந்துடாதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் அசெட் வைக்கணும்னா நீங்க பெற்றோர்கள் தேவனிடத்தில் அதிகமான அன்பை வைக்கிற போது ஒரு பெரிய இரக்கம் கிடைக்கும். உங்களுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கும் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு கிடைக்கும். என் பாட்டியினுடைய அந்த அன்பு, அந்த பாட்டி வைக்கிறது அந்த பற்று உறுதி பாருங்கள். அப்படியே பாட்டிக்கு தெரியாது, என் மகளுக்கு கடைசி ஒரு பையன் பிறப்பா, அவன் இந்த வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவான்னு அந்த பாட்டிக்கு தெரியாது. ஆனால் நான் நம்புகிறேன், அந்த பாட்டி தேவனில் வைத்திருந்த அந்த அன்பை கடவுள் நினைவு கூர்ந்து அந்த வீட்டில் பிறந்த என்னை கடவுள் நேசித்து தொட்டு இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும்படி அவர் உதவி செய்கிறார். இந்த வேதாகமத்தில் ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறேன். கடந்த 37 ஆண்டுகளில் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். இந்த இறக்கம் கிடைத்ததற்கு காரணம் என்னுடைய பாட்டியினுடைய விசுவாசம், அந்த பாட்டியினுடைய நம்பிக்கை, அந்த பாட்டி தேவனில் வைத்த அன்பு. மறந்துடாதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பிக்ஸட் டெபாசிட் போடலாம், வீட்டை கட்டி வாங்கி வைக்கலாம், அல்லது நல்ல படிப்பு கொடுக்கலாம். அதை விட சிறந்த ஒன்று இருக்குமானால் அந்த பிள்ளைகளுக்கு தெய்வீக இரக்கத்தை உண்டு பண்ணும்படி நீங்கள் அதிகமாய் தேவனை நேசியுங்கள். பிள்ளைகளும் தெய்வத்தினுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். மூன்றாவது, இந்த தெய்வீக அன்பினால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு இருள் விலகும். ஒவ்வொரு மனுஷனுக்கு மேல ஒரு இருள் இருக்கிறது.
நான் கொஞ்சம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவன், கிராமங்களிலே பிசாசுகளை விரட்டுகிற ஊழியத்தை வெகு காலமாய் செய்து வருகிறோம். பெல்லி சூனியம், செய்வனை, மாந்திரிகங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இன்றைக்கு என்னுடைய ஆலயத்திலே சாட்சிகளாக இருக்கிறார்கள். நான் குறைந்தபட்சம் இந்தியாவில் இருந்தால் ஒரு வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு 500 பேருக்காவது தலை கை வைத்து நான் ஜெபிக்கிறேன். குறைஞ்சபட்சம் 500 பீப்புளுக்காவது நான் போய் சொல்லல, லைவ்ல போயிட்டு இருக்குது, யாராவது காலங்கள் பார்க்கத்தான் செய்வாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏறத்தாழ நிறைய பேர் நல்ல வழிபாடு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நல்ல அதாவது பார்ப்பதற்கு ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஆங்கிலத்தை பேசுவாங்க, நுண்ணினாக்கள் ஆங்கிலம் பேசுவாங்க, ரொம்ப ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது தோற்றம் நல்லா இருக்கும், நல்ல விசேஷ தோற்றம் இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணும் போது, கை வச்சு ஜெபிக்கும் போது பார்த்தோம்னா ஒரு இருள் அவங்க மேல இருக்கும். பிரைட்டா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவல் ரேம்ல, ஆவிக்குரிய மண்டலத்துல பார்த்தோம்னா ஒரு இருள் மேல இருக்கும். அதுதான் அவங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை. குடும்பத்துல சமாதானத்துக்கு காரணம் அந்த மாதிரி the spirit of darkness, இருளின் அந்த வல்லமை, இருளின் ஆவி. அது குடும்பத்திலே சண்டைகளை, பிரிவினைகளை, போராட்டங்களை கொண்டு வருகிறது. சில வியாதிகளை, விலங்கினங்களை உருவாக்குகிறது, அவிசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. எல்லாருக்கும் இல்ல, சிலர் மேல் அவிதமான ஒரு இருளின் தாக்கம் இருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன், அதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தேவனிடத்தில் நீங்கள் அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில், தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில், அன்பானவர்களே, உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா இருளின் வல்லமைகளையும் கர்த்தர் முறியடிப்பார். முதலாவது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். இரண்டாவது இரக்கம் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள். மூன்றாவது இருள் விலகும். நியாயாதிபதிகள் புஸ்தகம், யாரோ ஒருத்தர் வசனத்தை வாசி. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து கேட்போம். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரிய பிரகாசம் போல இருப்பார்கள். இந்த ஒரு பிரைட்னஸ் இருப்பாங்க, ரொம்ப பிரைட்னஸ், வெளிச்சம். குறிப்பா சகோதரர்கள்லாம் அப்படி ரொம்பவும் தீவிரமா இருக்குமே தெரியல. சகோதரிகள் வாங்கி வச்சிருக்கிற இந்த கிரீம், களிம், நாங்க தமிழ்ல சொல்ற களிம், என்ன கிரீம்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு விதவிதம். நான் ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, கடைகளுக்கு போகும்போது ஆண்களுக்கு கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க, பெண்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க விதவிதமா. அப்போதான் நம்ம பெண்ணா பிறக்கலையே அப்படின்னு தோணும், அவ்வளவு வச்சிருக்காங்க. நீங்க சகோதரிகள் ஒரு மாதிரி பார்க்காதீங்க, உண்மைதானே அது. இப்ப நீங்களே சொல்லுங்களேன், வீட்டுல பீரோ இருக்குல்ல, பீரோ துணியா வச்சிருக்கோம்ல, எங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எவ்வளவு இடம்? என்னையா இடமே இல்லை, இவ்வளவு பரிதாபமா இருக்கு. நல்லா இருங்க, பெண்கள் நல்லா இருக்கணும், கடவுள் வந்து உங்களை ஸ்பெஷலா படைச்சிருக்காரு. எங்களை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு மண்ணை உருட்டி மனுஷமாய் செஞ்ச ஒரு உருட்டி நாக்குல மூக்குல வந்து ஊதி. ஆனா இவரைய லாங்குவேஜ்ல, அதாவது இந்த பதம் என்ன மீனிங் சொல்லுதுன்னா, பெண்களை உருவாக்கும் போது, இளம்பிளத்தை உருவாக்குனார்ல, உருவாக்கும் போது அவர் டிசைன் பண்ணார். அழகு, பெண்கள் அழகு, நீங்க அழகாவே இருங்க. ஆனா கருப்பா இருக்கக்கூடிய ஆளுகளுக்காக நான் பேசுறேன். இப்படி கருப்பா பிறந்துட்டோமே எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க. முகமெல்லாம் இருட்டாரு, எவ்வளவு பவுடர் அடிச்சாலும் முகம் இருட்டாரு. ஆனா நான் சொல்ற பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூடுறாங்கல்ல, அவங்க முகம் ரொம்ப பிரைட்டா கருப்பா இருந்தா கூட. என்னம்மா சொல்றீங்க, நீங்களே என் கடன் தானே, உங்க முகத்துல அவ்வளவு பொழிவு வந்துடும். நேசிக்க அன்பு கூட கூட எவ்வளவு பிரதர் டீஷர்ட் போட்டிருக்கிற பிரதர் வந்து மறைச்சு பாக்குறீங்க, சிறப்பா இருக்கிறாரு, ரொம்ப கலரா இருக்கிறாரு அவருக்கு. நாங்கெல்லாம் என்ன செய்யறது, எங்களுக்கு இந்த கலர் தான். ஆனா நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா முகத்துல ஒரு பொழிவு வரும்,
ஃபேர் அண்ட் லவ்லி, எங்க ஊர்ல ஃபேர் அண்ட் லவ்லி இங்க இருக்குதா? எல்லா இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க. ஃபேர் அண்ட் லவ்லி என்னென்னமோ இருக்குது. ஒருத்தர் கேட்டாரு, உலகத்திலே குறைந்த இடத்துல அதிகமாக பெயிண்ட் அடிக்கிற இடம் எது? பதில், பெண்களுடைய முகம். என்ன சொல்றீங்க? ஜோக்கா சொல்றேன். அழகா இருக்கின்றதுக்காக இல்லையா? நீங்க அதெல்லாம் தேவைன்னு சொல்லல. நல்லா பூசுங்க, வர்ணம் பூசுங்கள், தவறு இல்லை. ஆனால் முகம் பொழிவு அடைவது எப்போ? இந்த இருளெல்லாம் விலகும் பாருங்க. நீங்க ஆண்டவரை நேசிக்க 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 அவரிடத்தில் அன்பு கூற கூற உங்களுடைய முகத்துல ஒரு புது பொழிவு கிடைக்கும். எத்தனை பேருக்கு போதக ஜீவானந்தம் அவர்கள் தெரியும்? மலேசியாவில் வந்து ஒரு கணக்கு கலக்கினார். அந்த காலத்துல 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 60 ஆண்டுகள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியாவில் அவர் செய்த ஊழியம் அற்புதமான ஊழியம். 4 பகுதியில பிசாசுகளை விரட்டிட்டே இருப்பார். அவர் வந்து கண்ணம் கரையதான் இருப்பார். அமெரிக்காவுக்கு ஒரு முறை போகும்போது கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சாங்க. ஏன்னா அந்த ஹாலே இவர் மட்டும்தான் கருப்பான், எல்லாம் சிகப்பா இருக்கு. நினைச்சாரா, ஏன் கடவுள் நம்மளை இப்படி கருப்பா படைக்கணும்? இப்படி படைச்சிட்டாரு. நம்மளை பரலோகத்துக்கு போன உடனே கேட்கணும், ஏன் இந்த இந்தியில இப்படி படைச்ச, கருப்பா படைச்சிட்டே இருக்குன்னு காண்பிட்டு கேட்கணும். அது அப்படியே மனசுல வருதா? ஏன்னா சுத்தி சுத்தி பாக்குறாரு, திருஷ்டி பொம்மை மாதிரி இவர் மட்டும்தான் கருப்பா இருக்காரு. அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே 10-15 பேர் ஸ்டேஜுக்கு மேல ஏறி வந்து ஒரு தொட்டு தொட்டு பார்த்தாங்க. இப்ப நான் சொல்ற செய்தி வந்து கருப்பா இருக்கிறவங்களுடைய ஆதரவு. என்ன எல்லாரும் தொட்டு தொட்டு பார்க்கறாங்க? உங்க ஸ்கின் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குதா? ஏன் ஸ்கின்? ஆமாங்க, இந்த கலர் வர்றதுக்கு எங்க மக்கள் கிரீமை தடவிட்டு கடற்கரை ஓரத்துல வெறும் ஜட்டி பிள்ளையோட படுத்துக்கிறாங்க. இந்த கலர் உன் கலர் வர்றதுக்கு எங்க ஆட்கள் வெள்ள மாறி உன் கலர் வர்றதுக்கு அவன் காலையில இருந்து படுத்து கிடக்குறான் வெறும் ஜட்டி படிக்கணும். ஆனா இந்த கலர் எவ்வளவு நல்லவர், உனக்கு இயற்கையாவே நினைச்சிருக்கிறார் இந்த கலருக்கு. அப்பா, அப்பதான் நினைச்சுதான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். எந்த தத்துவ பொருளையும் சமாளிச்சு போற கலர் இதுதான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச. இந்த வசனம் எங்க இருக்கு? வசனம் நினைச்சிருக்கேன். அப்படி வசனம் இருக்கு. நான் கருப்பா இருந்தாலும் அது வசனம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னா தெரியுது உங்களுக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க. உங்களுடைய மைண்ட்ல ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். இந்த தேவனை நேசிக்கும் போது உங்களை அறியாமலே உங்களுடைய முகத்துல ஒரு பொழிவு வரும். இருள் விலகும். இந்த அன்பு கூட கூட உங்க மேல இருக்கிற இருள் மாறும். எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத லைஃப்ல. 3வது 4வது 3 சொல்லிட்டேன். 4 சொல்லணுமா? நான் எத்தனை வேணாலும் சொல்லுவேன், நீ கணக்குல வச்சுக்கோங்க. நான் பாட்டு போயிட்டே இருந்தேன்னா என்ன ஆகுது? 4வது என்னன்னா, ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருந்துட்டே இருக்கும். நீங்க அன்பு கொடுத்தீங்கன்னா உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் எடுத்துப்பாரு. 145வது சங்கீதத்துல 20வது வசனம் இப்படி சொல்லுது, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றி. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றி. தேவன் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பை அவர் எடுத்துக் கொடுக்கிறார். அதுக்கு உதாரணமா ஒன்று சொல்லணும்னா, சங்கீதக்காரன் தாவீது 18வது சங்கீதத்துல முதல் வசனத்துல சொல்றாரு, என் பெலனாகி கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். என் பெலனாகி கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் மற்றும் 26ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீதை பிடிப்பதற்கு சவுல் ராஜா 3000 வீரர்களோடு வருகிறார். வந்து தாவீதை சுத்திட்டான். சுத்தினு பாளையம் இறங்கிட்டாங்க. நைட் ஆயிடுச்சு. இனிமே நான் தப்பி போறதுக்கு வழி இல்லை. சவுல் ராஜா சொன்னா 3000 வீரர்கள் இடத்துல சொன்னா, நம்ம அப்படியே படுத்துக்கலாம், நைட்டெல்லாம் தூங்கிடுங்க, காலையில் எந்திரிச்சு அவனை பிடிச்சிடலாம். நடுவுல மாட்டிட்டார் சவுல் தாவீது. சுற்றிலும் சவுல் சார்ந்த 4 வீரர்கள். இப்ப என்னாச்சு பாருங்க,
அப்படியே எல்லாம் படுத்துட்டாங்க. நடுவுல ராஜா தாவீது மாட்டிட்டான். இப்ப தாவீது என்ன பண்றான், நைட் ஆன உடனே தன்னோட ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாங்க, 400 இருந்து 600 பேர் இருப்பாங்க. அவங்க இவங்க 3000 பேர். அவன் இருந்த எத்தனை பேர்? 10ல் 1 தான். 10% நினைக்கணும், 10%. தன் இருக்கிறவங்க பார்த்து சொன்னா, நான் வந்து இப்ப ராஜா அவனுடைய தலைமாட்டுக்கு போக விரும்புறேன், யார் என் கூட வரான்னு கேட்டான். எவ்வளவு கொழுப்பு வரணும். அவனை குடிக்க வந்திருக்கிறான், அவன் தலைமாட்டுக்கே அவன் போக விரும்புறான். அப்ப எல்லாம் கப் சுக்குன்னு இருக்கிறாங்க. யாருக்கு தைரியம் வரும்? அவனுடைய மருமகன் ஒருத்தர் இருந்தான், அக்கா பையன், சகோதரி பையன். அவன் பேர் என்ன ஞாபகம் படிச்சிருக்கீங்களா? அபிஷாய். குறிப்பா அந்த மாமனுக்கும் தாய் மாமனுக்கும் மருமகனுக்கும் கொஞ்சம் ஒரு இணக்கம் இருக்கும், அந்த ஒரு பாசம், பிளட் பாசம். மாமாவை தனியா போய் மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சாருன்னு தெரியல. நான் வந்து மாமா வாடா மாப்பிள்ள போகலாம் போன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் ராஜாவுடைய தலைமாட்டுல போய், ராஜா தலைமாட்டுல ஒரு செம்பு நிறைய தண்ணி இருக்கு, ஒரு ஈட்டி குத்தி இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. இந்த குசு குடிச்சாங்க யாரு? வந்தவன் என்ன பண்றான், மேட்டில் நின்று கூப்பிடுறான், அப்பனே அப்படின்னு. அப்படின்னா யாருன்னா சவுல் ராஜாவுடைய பாடி கட்டும். ஏன்டா அவன் ராஜாவை காப்பாத்துன்னு கேட்கிறான். முடிச்ச உடனே ராஜாவை நினைச்சுட்டான், இது இந்த குரலின் தாசன் என்னுடைய தாவீதுடைய குரல் அல்லவா அப்படின்னு கேட்கிறான் சவுல். ஆமா, நான் தான் பேசுறேன். ஏன் என்ன கேட்குறீங்க? இப்ப கூட உங்களை கொண்டு இருக்கலாம். நான் தெல்லு பூச்சி, நீங்க என்ன தேடுறீங்க? நான் விலகி போறேன், என்னையே பிடிக்க நினைக்கிறீங்க. இப்போ உங்களுடைய ஜீவனை கடவுளை கையில ஒப்பு கொடுத்தார். நான் நினைச்சிருந்தா உங்களுக்கு தலையை துண்டாக்கி இருக்க முடியும். நான் அதை செய்யல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீர் என்று சொன்ன உடனே புத்தி வருது, ஆட்டத்தை கழிச்சிட்டு எல்லாம் வாங்கின போன் போயிடுவான். இது வாசிக்கிறீங்களா இந்த தகவல்? ஆனா இதுல என்ன நம்ம சிந்தனைக்குரிய விஷயம்னா, நம்ம பாஸ்டர் இருக்காங்கல்ல, நம்ம சிங்கம் பாஸ்டர், அடுத்த வருஷம் ஒரு கேம்ப் பார்ப்போம். அதுவும் இங்க காடு, எங்க எந்த பக்கம் இருக்கு? காடு ஃபாரஸ்ட், கெடாவா ஏதோ ஒரு காடு. அந்த காட்டுல கேம்ப் வைக்க போறோம்னு கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் போவீங்க? ஒண்ணு தேராது போடுங்க பாஸ்டர். கேம்ப் காட்டுல ஜாலியா வாங்க அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு போறாரு. ஒரு 1 டே 2 டே எல்லாம் கை வைக்கிற பாஸ் அரேஞ்ச் பண்ணி பாஸ் போகலாம். நான் கூட டிக்கெட் போட்டு வந்துடுவேன். அங்க நம்ம தங்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கற்பனை தான், ரொம்ப பயப்படாதீங்க. அங்க தங்குறோம். எத்தனை பேர் படுத்தணும் தூங்குவீங்க? அந்த காட்டுல 2 நாள் கேம்ப், ஒரு நாள் படுக்கணும் தூங்கணுங்க. எத்தனை பேர் படுத்தணும் தூங்குவீங்க? இப்படி ஒருத்தர் பார்த்தா என்ன அர்த்தம்? தூக்கம். இந்த 3000 பேரும் படுத்திருந்தாங்கல்ல வீரர்கள், அவங்க எல்லாம் தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முழிச்சிருப்பாங்களா? சொல்லுங்க, அவங்க முழிச்சிருப்பாங்க, தூங்கி இருப்பாங்க? சில பேர் தூங்கி இருப்பாங்க, அவங்க பிடிச்சிருப்பாங்களா? அவங்க ஒரு ஆள் எந்திரிச்சா போதும், தாவீதை பிடிச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன பொருள்? தாவீது சங்கீதம் 18:1 படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார். தன்னிடத்தில் அன்பு கூறுகிற யாரா இருந்தாலும் அவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். என் மேல அன்பு கூறுகிறவன் என்னை நம்பி ஒருத்தன் போறான் இவ்வளவு பேருக்கு நடுவில் என்று சொல்லி ஆண்டவர் அறிஞ்சதுனால அவர்கிட்ட சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. ஒரு தூதன் இருந்தான். அந்த தூதன் வந்து குளோரோஃபார்ம் தூதன். அவரை கூப்பிட்டாரு. எல்லாரும் குளோரோஃபார்ம் கூப்பிடுறாங்க. யாருக்கு? இந்த 3000 பேர் எல்லாரும் மயங்கினார். அயர்ந்த நித்திரையை கடவுளுக்கு கொடுத்தார். தன்னிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் எந்த எக்ஸ்ட்ரீமும் செய்வார். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் உங்களுக்காக செயல்படுவதற்கு தேவன் எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை ப்ரொடெக்ட் பண்றது அவர் பொறுப்படுத்துகிறார். உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருடையதாக இருக்கிறது. நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறணும், அவ்வளவுதான். என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். 5வது தேவனிடத்தில் நான் அன்பு கூறும்போது எதெல்லாம் தீமையா இருக்குதோ அதையெல்லாம் நன்மையா மாத்திக்கிறேன். இப்போ உங்களோட லைஃப்ல எதெல்லாம் நெகட்டிவா நடக்குது, தமிழ்ல சொன்னா எதெல்லாம் பாதகமா நடக்குது,
எதெல்லாம் நம்ம விரும்பாத காரியமா நடக்குது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாம் வந்து சாதகமா மாறும். இந்த தீமையா உங்களுக்கு தோணுது இல்லையா, எல்லாமே நெகட்டிவா இருக்கு பிரதர், எல்லாமே பாசிட்டிவா இல்ல, எல்லாம் நெகட்டிவா இருக்குது, எல்லாமே சாதகமா இல்ல பாதகமா முடியுது, நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டா, நீங்கள் தேவனிடத்தில் அதிகமான அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது எதெல்லாம் தீமையாய் தோன்றுகிறதோ அதையெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றும். ஹல்லேலூயா. எங்க தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, மாவு வித்து பிழைச்சுக்கலாம்னா காத்தடிக்குது, உப்பு வித்து பிழைச்சுக்கலாம்னா மழை பெய்யுது. புரியுதா நான் சொல்றது? மாவு வித்து பிழைச்சுக்கலாம்னா காத்தடிக்குது, உப்பு வித்து பிழைச்சுக்கலாம்னா நான் எதை செய்ய நினைச்சாலும் சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருக்கிறது, எல்லாத்தையுமே இருக்குது. ஜான் ஏன்னா முளை வழுக்குது. இந்த வசனம் எங்க இருக்கு? வசனம் இல்ல, எங்க ஊர் பழமொழி. ஜான் ஏன்னா நான் எங்க ஊர்ல இப்படி ஒரு பழமொழி சொல்லிட்டு இது எங்க இருக்குன்னு கேட்டேன். எல்லாமே நேர எதிராக நடக்குது பிரதர். ஏன் அப்படின்னா, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு பொருளாய் இருந்தால், அன்புக்குரியவர்களே, எதெல்லாம் தீமையா இருக்குதோ அதையெல்லாம் கர்த்தர் நன்மையாக முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Genesis chapter 50 verse number 20. வாசிக்கலாமே? இல்ல, 50-20. நீங்கள் எனக்கு தீமை செய்யுங்க. முதல்ல என்ன வசனம் வாசித்தீங்க அப்படின்னா? 2வது வசனமா? 52 பாத்தீங்களா? நான் 20ன்னா அந்த அக்கா வந்து 2வது வசனம் வாசித்தேன். அதாவது அண்ணம்மாள் பொன்னம்மாள் 2 பேர் இருந்தாங்களா? மறுபடியும் கதை சொல்லுங்க. அண்ணம்மாள் பொன்னம்மாள் 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க. அது 2 பேர், அந்த பொண்ணுக்கு ஒண்ணு வாங்கினா அந்த அம்மா உடனே வாங்கிடும். இந்த வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதுவும் ஃப்ரிட்ஜ் வாங்கிடும். போட்டி 2 பேர் ஏத்த வீடு. இப்ப அண்ணம்மாள் பொண்ணு கல்யாணம் உள்ள தான் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இந்த பொண்ணம்மா நினைக்குது. ஆனா முடியல, அண்ணம்மா முடிஞ்சிச்சு. கல்யாணம் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு கல்யாணத்துல இருக்க விருப்பம் இல்லை. ஏதோ அவசரமா போற மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வெளியூர் போயிடுச்சு. வெளியூர் போன அந்த அம்மா என்ன பண்ணுது, நம்ம கல்யாணத்துல இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு தந்தியாவது அடிப்போம். எங்க ஊர்ல, இந்த ஊர்ல தந்தியெல்லாம் இருக்காது இல்ல, அந்த காலத்துல தந்தி இருந்துச்சு. அது எப்படின்னா, தந்தி அடிக்கிறது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பைசா. நீங்க எத்தனை சென்டென்ஸ் அடிக்கிறீங்களோ அந்த எழுத்தை கூட்டி பைசா கொடுக்கணும். இப்போ ஒரு வாழ்த்து செய்தி மாதிரி அடிக்கணும்னா பைபிளுக்கு ஒரு வசனத்தை போட்டுருவோம். இருப்பிடத்தை போட்டோம்னா லென்த்தியா இருக்காது. இப்போ 1 யோவான் 4:18 அந்த வசனத்தை அடிச்சிருக்கு. பிரஸ்ல தந்தி போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் 1 யோவான் 4:18 அதுல என்ன இருக்குது? அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை, பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிற அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. தந்தி அடிக்கிற என்ன பண்ணிட்டா, அந்த 1 யோவான் 4:18 இருக்குல்ல, அந்த 1 விட்டுட்டான். 1 விட்டா வசனம் எப்படி வரும்? யோவான் 4:18 என்ன இருக்கு? வாசிங்க. தப்பா வாசித்த தங்கச்சி வாசிங்க. யோவான் 4:18 சத்தமா வாசிங்கள. நீ எடுக்கவே இல்லையா? வாசிங்க. 5 புருஷர்கள் வாசிங்க. சரி, யாருக்கு இந்த தந்தி? இந்த தந்தி யாருக்கு போகுது? பொண்ணுக்கு போதுமா? பொண்ணு. அந்த வசனத்தை கரெக்டா நீங்க கவனிச்சு வாசிங்க. இப்ப வாசிங்க இந்த வசனத்தை. அவங்க பிழை பண்ணதுனால அதை சொல்றேன். 50-20 வாசிங்க. 50-20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடியவில்லை.
கவனிக்கணும். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நான் கவனிங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு எதெல்லாம் தீமையா இருக்குதோ அதெல்லாம் நன்மையா மாறும். இந்த உலகம் எனக்கு தீமை செய்ய நினைக்கும், ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணும். சகோதரர் பிரதர்ஸ், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கொள்ளையத்துக்கு போட்டீங்க, கொல்ல நினைச்சீங்க, வியாபாரிகளுக்கு விட்டு போட்டீர்கள், ஆனால் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிற இதெல்லாம் கர்த்தர் எல்லா தீமையும் நன்மையாக முடிய பண்ணினார். உங்க லைஃப்ல உங்களுக்கு விரோதமான தீமையான காரியம் நடக்கலாம், அந்த தீமையெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது. எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 5, 6, 6வது. இது யார் எனக்கு விரோதமா ஜெபிக்கலை நினைக்கிறேன், வண்டி நல்லா போகுது, முடிச்சு சீக்கிரம். 6வது, இப்ப வாசல் முன்னாடி 1 யோவான் 4:18 அந்த வசனம். 1 யோவான் 4:18 கொஞ்சம் முன்னாடி வாசனை வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை. இந்த அன்பு இருக்கும் இடத்துல பயம் இருக்காது, தைரியம் வந்துடும். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போவார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள். இப்ப அன்பு கூறுதல் வரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒன்று தைரியம். பயம் இருக்காது, எதை பத்தி பயப்பட மாட்டோம், எதை பத்தி கவலைப்பட மாட்டோம், தைரியமா முன்னேறுவோம், தைரியமா செல்வோம். சில நேரங்களில் பயம் நம்ம வாட்டி வதைக்குது இல்லையா? பயப்படாம முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஒரு விதமான ஒரு தைரியத்தின் ஆவி நம்ம தொடரும். நீங்க அன்பு கூர்ந்தால், அன்பு கூற துவங்கினார். இயேசு கிறிஸ்துவுக்கு மொத்தம் 12 சீடர்கள். ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் மறுதளித்தான், மற்றொருவன் வசனத்தை உதவிவிட்டு போனான். எல்லாரும் திசை தெரியாம ஓடி போனாங்க இயேசுவை கைது செய்த உடனே. ஆனால் இயேசுனுடைய சிலுவையின் அடியில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் கடைசியில. அந்த சீசன் பேர் என்ன? யோவான் இல்ல, அவன் பேர் அன்பின் சீசன். மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தைரியம் எப்படி வந்ததுன்னா, இவன் பேரே என்னதுதான்? அன்பின் சீசன். அன்பின் சீசன். தேவனிடத்தில் அதிகமான அன்பை அவன் வெளிப்படுத்தினதுனால இவனை பயம் தொற்றவில்லை. இவன் தைரியமாக இருந்தான், உற்சாகமா இருந்தான். இப்ப பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு கேட்டா, நீங்கள் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதாக இருந்தால் நீங்க எதை பற்றி பயப்பட மாட்டீங்க. எதை பற்றி பயப்பட? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன் என்று தாவீது சொன்னது மாதிரி தைரியமாய் சொல்லக்கூடியவர்களாக மாறுவோம். ஒரு சின்ன ஸ்டோரி, நான் நிறைய கதை சொல்றேன். அதாவது கிராமத்துல இங்க கம்போமா கிராமத்துக்கு கம்போக்கா என்னமோ விடுங்க, உங்களுக்கு புரிஞ்சா ரைட்டு. எங்க ஊர்ல கிராமம் வில்லேஜ், அங்க ஒரு பெரிய காட்டை கடந்து அடுத்த கிராமத்து கம்போத்துக்கு போறான் ஒரு ஆள். சாயங்காலம் ஆயிடுச்சு, நான் அர்ஜென்டா நைட்டே போய் அவனை என் கிராமத்துக்குன்னு சொல்றான். அவன் போறதுல இருட்டிடும். அந்த பாட்டி சொன்னா, வேறாண்டி இப்ப போகாத, நீ கிராஸ் பண்ணக்கூடிய காட்டுல கொள்ளிவாய் பிசாசு உன்னை அடிச்சுட்டு. அவன் சிரிச்சுட்டே சொன்னா, இந்த காலத்துல எல்லாம் இப்படி இருக்கீங்களே பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பயப்பட மாட்டேன், பிசாசு மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா. ஏதோ பேராண்டி நான் சொல்ல நினைச்சு சொல்லிட்டேன், உனக்கு இன்னொன்று ஒரு ஆலோசனை சொல்றேன், நீ போ, இருட்டுலதான் போக, காட்ட கடப்புல யாராவது பின்னாடி ஏதாவது சத்தம் கேட்டு திரும்பி பார்த்துறாரு. ஏனென்றால் திரும்பி பார்த்துட்டாங்கன்னா ரத்த கட்டி செத்து போயிடும், அந்த பிசாசு அடிச்சு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டாங்க. இவன் தைரியமா தான் போனான். இருந்துச்சு, காட்டுக்குள்ள போகும்போது இந்த பாட்டி சொன்னதெல்லாம் இந்த தைரியமா நான் மெதுவா பாட்டு பாட ஆரம்பிச்சான். பாட்டு பாடிட்டே போனான். சில தனியா பாடுவாங்க பாத்தீங்களா, பக்தியில பாடுறது இல்லை. நிறைய பேர் பயத்துல பாடுறோம், நிறைய பேர் இருக்கலாம். நம்ம நினைப்போம், நான் பக்தி பிள்ளைக்கு அப்படின்னு யாருக்கு தப்பு, இவ்வளவு நல்லா பாடுது அப்படின்னு. நிறைய பேர் பயத்துல பாடுறோம், பயத்துல பாடிட்டே போறோம், பயத்தை மறக்கிறதுக்கு பாடுறோம். இவனுக்கு இந்த பாட்டி சொன்னது பயங்கரமா ஞாபகத்துக்கு திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு நினைக்கும் போது யாரோ தன்னை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த பாட்டி என்ன சொல்லியிருக்கிறா, திரும்பி பார்த்த ரத்த கை. நீ என்ன பண்ணதில்ல, அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான். சந்தேகம் இல்லை, இவனுடைய வேஷ்டி, எங்க ஊர்ல எல்லாம் வேஷ்டி கட்டுவாங்க, வேஷ்டிய இறுக்கி பிடிக்குது. அவனுக்கு பிசாசு நம்மளை பிடிச்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான்.
எப்படி தப்புறது? வேஸ்ட் அவுத்து விட்டுட்டு ஒரே ஓட்டம் ட்ரௌசரோட ஓடி வீட்டுக்கு வர குளிர் காய்ச்சல் வந்துச்சு. வீட்டுக்காரங்க கேட்டாங்க, என்னப்பா நடந்துச்சு? நோட்டா இருப்பாங்க, நீங்க வந்து என்ன நடந்துச்சு? இப்படி குளிரா இருக்குது, காய்ச்சலா இருக்கு. அதே கேட்குறீங்க, கொள்ளிவாய் பிசாசியை வேஸ்டி குடிச்சிருச்சு. மக்கள் இங்கிருந்து 4 பேர் போனாங்க. எங்க குடிச்சு பார்க்கலாம்னா முள்ளுல மாட்டி, அதாவது எதுவுமே இல்லை. இந்த பயம் இருக்கு பாருங்க மனுஷனுக்கு. நிறைய பேருக்கு ஒண்ணுமே நடக்கல, பயத்தினால சாகணும். இந்த பயத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு, பயத்தை ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனம் எதுன்னா தேவமே நம்ம வைக்கிற அன்பு. அந்த அன்பை தேவனிடத்தில் 7வது தேவனிடத்தில் அன்புதான் வரக்கூடிய மிகப்பெரிய பிளஸிங்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். பரலோகத்துக்கு போறது மாத்திரம் அல்ல, அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அவார்டை நம்ம சம்பாதிப்போம், பெற்றுக்கொள்வோம். யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு 1:12 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரலோகத்தை கொடுக்கிறார், மாத்திரமல்ல ஜீவ கிரீடத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் இந்த பூமியில வாழ்கிற போது அன்பு கூறுகிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை பெறுவீர்கள். நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய ஜீவ கிரீடம் போன்ற பரலோகத்தின் உச்சிதங்களை நீங்கள் அனுபவிக்க கற்று உதவி செய்வார். ஆகவே இந்த அருமையான நாளிலே நீங்கள் அனைவரும் தேவனிடத்தில் அன்பு கூறும்படி உங்களை ஒப்புக் கொடுக்கலாம். நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் முடிந்த நிலைமை நின்று, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன், என்னை தாழ்த்துகிறேன் சொல்ல எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா. நான் சொன்ன இந்த 7 ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாகும்படி எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரமா. தீபானா ஷாபிலா ஹவுரினா ஆத்திரி ஷதரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓரபா ஷகதல ஹவுரினா ஹஷகதல ஹம்துரவுரினா. ஆமென். துதிக்கிறோம். அன்புக்கு அகலம் இல்ல, அன்புக்கு உயரம் இல்ல, அன்புக்கு அகலம் இல்ல, அன்புக்கு உயரம் இல்ல, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லையே, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லையே, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லையே. 1000 இருந்தென்ன எனக்கு இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலுடைய 1-2 சரணத்தை நீங்க என்னோட சேர்ந்து பாட விரும்புறேன். எவ்வளவு இசை இருந்தாலும் நீங்க கை தட்டி பேட் வாசிக்க வேண்டாம், முடிஞ்ச கீ மட்டும் கொடுத்தா போதும். கரங்களை தட்டி. அமெரிக்காவில் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வினுடைய முடிவு அந்த நியூஸ் பேப்பருடைய கட்டிங் நான் வச்சிருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கையை இசைவாய் ஒரு அரை மணி நேரம் தட்டினீங்கன்னா ஹார்ட்ல பிளாக் இருக்காது, ஹார்ட்ல ஆஞ்சியோ பண்ண வேண்டியது இல்லை. இந்த இசைவாய் இந்த கை தட்டுறீங்களா, அந்த பிரஸ் சரியா பிரஸ் பண்ணி இப்படி தட்டினீங்கன்னாவே ஹார்ட்ல வந்து பிளாக் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, தன்னை ஆராதிக்கிற பிள்ளைங்க யாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாது. அப்படின்னு என்ன செய்யணும்? சர்ச்சையாவது என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப நீங்க கை தட்டினா வீட்டுக்கு வெளியில, நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு சேரை போட்டு 7-7:30 வரைக்கும் கை தட்டுகிற நேரம் அப்படின்னு தட்டுனீங்கன்னா என்ன ஆகும்? அப்பவே சொன்ன இந்த ஜபத்துக்கு போகாத ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தட்டலாம்ல, இங்க கை தட்டலாம். எனக்கு பெரிய விசுவாசம் என்னன்னா, நீங்க நல்லா தட்டுவீங்க, பக்தியில தட்டல, பயத்திலேயாவது ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது. 2 சரணம். அன்புக்கு அகலம் இல்ல, அன்புக்கு உயரம் இல்ல, அன்புக்கு அகலம் இல்ல, அன்புக்கு உயரம் இல்ல, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லையே, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லையே, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லையே, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லையே. 1000 இருந்தென்ன எனக்கு
இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. இசைவா, இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா. ஆயிரம் இருந்தென்ன எனக்கு இயேசுவின் அன்பு ஒன்று போதும், என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதும். எல்லாம் சொல்லலாம். இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. மனிதனின் அன்பு எல்லாம் மறியே போய்விடும், மனிதனின் அன்பு எல்லாம் மறியே போய்விடும். உமது மாறாதையா, உதனது மாறாதையா, உதனது மாறாதையா, உதனது மாறாதையா. ஆயிரம் இருந்தென்ன எனக்கு இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. பரலோகத்தின் மேலிட்டு என்னை தேடி வந்தீரே, பரலோகத்தின் மேலிட்டு என்னை தேடி வந்தீரே. உம்மை நான் எப்படி பாடுவேன், உம்மை நான் எப்படி பாடுவேன், உம்மை நான் எப்படி பாடுவேன், உம்மை நான் எப்படி பாடுவேன். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. கல்வாரி அன்புக்கு இணையதும் இல்லையே, கல்வாரி அன்புக்கு இணையதும் இல்லையே. கல்வாரி நாயகா அன்பு போதுமே, கல்வாரி நாயகா அன்பு போதுமே, கல்வாரி நாயகா அன்பு போதுமே, கல்வாரி நாயகா அன்பு போதுமே. ஒரு அடி மனசுல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் உங்களை நேசிக்க விரும்புறேன்ப்பா, இன்னும் அதிகமா நேசிக்க அர்ப்பணிக்கிறேன். எவ்வளவு பிளஸிங்ஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. அவர் நமக்கு காண்பித்த அன்புக்கு பதிலாக நாம் என்ன செய்ய முடியும்? அன்புக்கு ஈடாக என்ன நான் கொடுப்பது, அன்புக்கு ஈடாக என்ன நான் கொடுப்பது, என்னையே பலியாக கொடுத்து விட்டேன், என்னையே பலியாக கொடுத்து விட்டேன், என்னையே பலியாக கொடுத்து விட்டேன், என்னையே பலியாக கொடுத்து விட்டேன். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த எளிய மாலை பொழுதுக்காக நன்றி. என்னுடைய அன்பு போதகர் ஜெய்சன் சங்கம் அவர்களுக்காகவும் திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகளை விதைக்க எனக்கு பாராட்டிய தயவுக்காக ஸ்தோத்திரம். என்னை இந்த அருமையான திருச்சபையோடு கனெக்ட் பண்ணிய என்னுடைய அன்பு போதகர் எபினேசர் அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்தியாவில் இருந்தாலும் இப்படி ஒரு தொடர்பை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்களையும் ஆசீர்வதியும், அவருடைய ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் இந்த சபைக்கும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறார்கள் கேள்விப்பட்டு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவரை தொடர்ந்து இந்த சபையினுடைய மேன்மைக்காக, உயர்வுக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் 100% வெற்றி கிடைக்கும்படி
ஆண்டவரே நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya.